இல்லை 10 மாதம் சுமந்து வயிற்றுல தாளாட்டி சீராட்டி அவங்க ரொம்ப இவன் பேரில் பிரியமாக இருப்பாங்க. அதனால் மாமி கேட்காம நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எப்போவுமே அதனால தாங்க ஒவ்வொரு தடவை யோசனை பண்ணிட்டு அந்த பதில் சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆனால் பொண்ணு சைடு வந்து தெளிவாக இருக்கு அப்படின்னா இவன் வந்து கொஞ்சம் குழப்பம் பண்ணுறாங்க. இவன் வந்து பயந்துக்கிறாங்க. தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும். என்ன சொல்கிறாங்க புரிஞ்சுதா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணால் தனியாக வாழ முடியாது, பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் வாழ முடியாது, அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால பொண்ணோட வீட்டில் அந்த பையனை வச்சு பார்த்துக்கட்டும், நாங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோம் சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் இல்லையா மேம்? நாங்கள் வந்து நான் வந்து ஒரு சுமூகமாக தான் சொல்லியிருக்கேங்க மேம். இது வந்து ஆப்போசிட்டாகவும் சொல்லுங்க. அவங்க மனசே அப்பா அம்மா வந்திருக்காங்களா? வர சொல்லுங்களேன். இவா 2 பேர் யார்? அவங்க அப்பா அம்மா. அதாங்க இப்போ எங்களுடைய சூழ்நிலையினுடைய ஒரு முடிவு சொல்லிட்டேங்க. இப்போ 2 பேரும் பிரியப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. தாராளமாக பிரியப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறன்னா இருக்கட்டுங்க. ஆனால் வந்து எங்களுடைய சமுதாயம், எங்களுடைய பூஜை முறைகள் இதெல்லாம் இருக்குங்க. அதனால் வந்து எங்களுக்கு வந்து அது சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு வந்து அதை நடக்கணும், தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா வந்து நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாப்பிள்ளையை வந்து உங்களுடைய இதில் தான் வச்சுக்க முடியுங்க. சரி. ஆனா அதுக்கு வந்து ஐயா நீங்க ஒரு விஷயம், அவங்க வீட்டுல என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு இப்ப 3 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் கல்யாணம் பண்ணி இதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச்டு அந்த குழந்தையும். சோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு, அங்க வேலை பக்கத்துல இருக்குன்னு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டாங்க. பாப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவ புருஷனோட இருக்கா. சோ ஐயாக்கும் அம்மாக்கும் இந்த பையன் மட்டும்தான் இருக்கா. சரிங்களா? அப்போ அதுதான் அவங்களோட கவலை. எல்லா பெத்தவங்களுக்கும் அது இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ஆனா அந்த பையன் வந்து உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டாரு. அந்த பொண்ணும் பையனும் 5 வருஷமா பழக்கம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா அந்த விவரம்? எங்களுக்கு அவ்வளவு தெரியாது மேடம். தெரியாதுங்க. பாப்பா என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் ஒதுங்கிக்கிறேம்மா சொல்றாங்க. ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு பிராக்டிக்கல் ப்ராப்ளம் சொல்றாங்க. அவங்க பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறது பொண்ணும், அந்த பொண்ணுக்கும் இந்த பாப்பா மாதிரி தான் இருக்காங்க. இப்ப சின்ன பையனுக்கு பேசுற மாதிரி ஒரு பொண்ணு வந்தா எங்களுக்கு கொஞ்சம் பலமா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவர் கிளியரா சொல்லிட்டாரு, இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி பொண்ணு தான், என்ன மாதிரி பொண்ணு தான் வேணும்னு அவர் சொல்லிட்டாரு. சரிங்களா? இப்ப இதுதான் இவ்வளவு நேரம் பேசணும். ஃபைனலி அவர் ஒரு சொல்யூஷன் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களால வீட்டுல வச்சுக்க முடியாது, எங்களுக்கு நாங்க இத்தனை வருஷமா ஒரு சில பழக்க வழக்கங்கள்ல இருக்கோம், அந்த பொண்ணுக்கும் அதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும், அது அவங்க 2 பேரையும் தனியா விட முடியாது, சோ கல்யாணம் பண்ணா நீங்க தான் பாத்துக்கணும்னு அவங்க சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன், என்னோட குழந்தையாட்டம் 2 பாத்துக்கிறேங்க. அவங்க 2 பேரும் முடிவு பண்ணட்டும். இப்ப எல்லா சிச்சுவேஷனும் தெரியும். அவங்க 2 பேரும் முடிவு பண்ணட்டும். இன்னும் நம்ம எல்லாரும் சும்மா இருப்போம். மேடம் ஒரு தப்பா மேடம், இவன் நானே வேண்டான்னுட்டேன். வேண்டா, இவர் வந்து இவங்க அண்ணனா, இவரு வந்து என்ன. சொல்லுங்கம்மா. என் பேர் துர்கா தேவி, நான் கும்பகோணத்துலேருந்து வரேன். எனக்கு 2 அக்கா, ஒரு தம்பி, என்னோட பாட்டி, எங்கள் அம்மா இருக்காங்க. என்னோட 2 அக்கா வந்து சென்னையில் கட்டி கொடுத்துருக்கோங்க. 2 அக்காவுமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. பெரிய அக்காவுக்கு மேரேஜ் ஆகி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 2 பசங்க. சின்ன அக்காவுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு பசங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்காங்க. சின்னக்காவோட ஹஸ்பண்ட் அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. அந்த வீட்டில் தான் இருக்காரு? இல்லை, அவங்க தனியாக இருக்காங்க. ஏன்? அவங்க லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால அவங்க தனியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகலை? இல்லை, எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை மேடம். எனக்கு வந்ததெல்லாம் நான் கால் ஹேண்டிகேப்டு. ஹேண்டிகேப்ட் சொல்லாதீங்கம்மா, ஹேண்டிகேப்னே நினைக்காதீங்க. அதனாலேயே நிறைய இடங்கள் வந்து எனக்கு தட்டிட்டு போகுது மேடம். அதனாலேயே என்ன பண்ணுறாங்க, வரவங்க நிறைய நகை கேட்குறாங்க. நகை கேட்குறதுனால எனக்கு அந்த அளவுக்கு எங்களுக்கு செய்யறதுக்கு வசதி இல்லை. இப்போ என்னடான்னா, என்னோட தம்பிக்கு எனக்கும் பிரச்சனை ஆகுது மேடம். நான் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்க. அக்காவுக்கு ஏற்கனவே பல சுமைகள் இருக்குது. என்னோட அக்கா, இன்னொரு அக்கா அங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறது, அவங்க வேலையை, அவங்க குடும்பத்தை தான் பார்க்க முடியும். அவங்க வேலைக்கு போகிறாங்களா? அக்கா முன்னாடி வேலைக்கு போயிருக்காங்க மேடம். இப்போ எப்படி குடும்பம் ரன் பண்ணுறாங்க? இப்போ 2 பசங்களும் வேலைக்கு போகிறாங்க. அவங்க அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. தம்பிக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து வீட்லேயே இருக்கான், வேலைக்கே போக மாட்டேங்கிறான். என்ன வேலை பண்ணுறான்? டிரைவிங் பண்ணுறான் மேடம். தம்பியோட வைஃப் அவங்க படிச்சிருக்காங்க, ஆனால் வேலைக்கு போகிறதில்ல. அப்போ யார் குடும்பத்தை ரன் பண்ணுறா? அம்மா தான். பாட்டியோட பென்ஷனையும் அம்மாவுடைய பென்ஷனையும் வச்சு தான் இப்போ குடும்பத்தை ரன் பண்ணுறோம். சொந்த வீடா? சொந்த வீடு. சரி, வீடு மட்டும்தான் மேடம் சொந்த வீடு. மற்றது எல்லாமே வாங்கி தானே ஆகணும்.
அதை சொன்னால் என்கிட்ட தகராறு பண்ணுறான் தம்பி. வேலைக்கு போக மாட்டேங்கிறான். வேலைக்கு போடான்னு சொன்னால் எனக்கு அவனுக்கும் பிரச்சனையா. ஏன்னா ஒரே பையனை ரொம்ப செல்லம் ரொம்ப செல்லம், எல்லாருக்குமே செல்லம். அவனை ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு எவ்வளோ நாளைக்கு மேலே அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இப்போ தான் கல்யாணம் ஆகி 7 மாதம் ஆகுது. என்ன குழந்தை? ஆண் குழந்தையா? பொம்பளை பிள்ளை. அதை அவன் கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு அதான் ரொம்ப வேதனையா. உங்கள் அண்ணி எப்படி? தம்பி ஒய்ஃப். தம்பி வைஃப். என்ன பேர் அவங்க? அபிராமி. அபிராமி என்ன சொல்கிறாங்க? அந்த பொண்ணு எதுவும் கண்டுக்க மாட்டேங்குது. அது நல்ல பொண்ணா? இப்போ கேரக்டரில் நல்ல பொண்ணு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதன் பொறுப்பு இல்லை. அதை நான் தட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் கேட்குறீங்க? அம்மா மட்டும்தான் கேட்கணும், நீங்கள் கேட்கக்கூடாது, உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறா. ஒரு அக்காவா இருந்தா அதை கேட்கக்கூடாதா மேடம்? நிச்சயமா கேட்கலாம். அதை கேட்டா தப்புங்கிறான். என்ன கேட்கணும், நீ என் ஒய்ஃபை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றான். பட் ஒரே வீட்டுக்குள்ள இப்படி 2 குடும்பம் இருக்கும்போது அந்த பிரச்சனை வரதாம்மா செய்யும். அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணோங்கிறது இருக்கு. பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்க, பொறுப்பாயிருடா. ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான் மேடம், நிறைய ட்ரிங்க்ஸ் அடிக்கிறான். அவன் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அப்படி பண்றான். நிறைய சம்பாதிக்கிற பைசாவை அப்படியே ட்ரிங்க்ஸ் போனா. 4வது பையன் அவங்க வீட்டுல அவரு. சரி, இப்போ உங்களுக்கு உங்க அக்கா வீட்டுக்கும் போக முடியல, வீட்லயும் நிம்மதியா இருக்க முடியல, போக்கிடம் இல்ல போகிறதுக்கு. அதான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி தானே அது. இப்ப நாங்க என்னம்மா செய்யணும் உங்களுக்கு? அதான் மேடம், இந்த பிரச்சனைக்கு எனக்கு ஒரு வழி பண்ணுங்க. எனக்கு அக்காவுடைய சப்போர்ட்டும் இல்லை, வீட்லயும் இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அக்கா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் மேரேஜ் பண்ணிக்காதது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் ஆச்சு நடுவுல? ஆமா. என்னம்மா ஆச்சு? அது எப்படின்னா, எனக்கு விருப்பமே கிடையாது மேடம் அந்த மேரேஜ்ல. ஆனா எல்லாரும் கட்டாயப்படுத்தினாங்கன்றதுக்காக நான் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பிடிக்கல உங்களுக்கு? ஒரு பயம் மேடம், எனக்குள்ளார ஒரு பயம். அதனாலே நான் மேரேஜ் பண்ணிக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சோம். அப்பவே அக்கா பெரியக்கா சொன்னாங்க, எல்லா பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் பேஸ் பண்ற மாதிரி இருந்தா அவனுக்கு பண்ணி வச்சுட்டு நீ பண்ணிக்காம. அந்த மேரேஜ் எப்படி பிரேக் ஆச்சு? அந்த நிச்சயதார்த்தம் எப்படி பிரேக் ஆச்சு? அது அவங்க என் தம்பி மாதிரி தான், அவங்களும் நிறைய ட்ரிங்க்ஸ் அடிப்பான். அவங்களும் அடிப்பாங்க. உங்களுக்கு தெரிய வந்ததா? தெரிய வந்தது. விசாரிக்கிறப்ப சொல்லல மேடம், அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு, சொந்தமான 3 வீடு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியில அவங்களுக்கு வீடே கிடையாது. அவங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சீங்க? அப்புறம் எங்க சித்தப்பாவை வச்சு நாங்க இது நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. அத சொல்ல மாட்டேன்னு மறைச்சிட்டாங்க மேடம். அப்புறம் கண்டுபிடிச்சீங்க நீங்க? அதே மாதிரி முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியதானே? அப்ப சொன்னது எப்படின்னா, எல்லாம் இருக்கு, அவங்க அத்தை பேசுனாங்க. கடைசியில அது கண்டுபிடிச்சு வேண்டாம்னு சொல்லியாச்சு. அது எவ்வளவு நாள் ஆச்சு இது முடிஞ்சு? 2 வருஷங்கள் ஆகுது. சரி, உங்களுக்கு நிறைய சுமைகள் இருக்கு சொல்றாங்க உங்க தங்கச்சி. அப்படி என்னம்மா சுமைகள் உங்களுக்கு? என்னென்ன, எனக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க மேடம். இறந்தோடனே நான் தான் இவங்களுக்கு யாருக்கும் சிரமம் கொடுக்கல. கஷ்டப்பட்டு நாங்கள் சென்னையிலே தான் இருந்தேன், டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்தாரு. நான் தைரியமாக போராடி என் பசங்களை வளர்த்துட்டேன். பசங்க என்ன வயசு இருந்தது? எங்கள் பசங்க எனக்கு என் பையனுக்கு 2.5 வயசு, பொண்ணுக்கு 5 வயசு. நீங்கள் வேலைக்கு போனீங்களா? க்ளவுஸ் கம்பெனிக்கு போனேன் மேடம். பசங்களை வளர்த்துட்டீங்க? வளர்த்தாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை மேடம், நான் நல்லா எடுத்துக்க முடியாது. ஏன் இவங்க என்னென்னா, இவங்க ஏதாவது சண்டைனா என்கிட்ட அனுப்பிடுறாங்களா? என்னால் முடியாது மேடம். நானே ஏற்கனவே ஒரு பேஷன், அதனால் என்னால் முடியாது. எனக்கு 2 பசங்க, அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது. அவள் என் பொண்ணு MBA முடிச்சுட்டு HR ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா. பையன் சிவில் இன்ஜினியர் முடிச்சுட்டு அவன் நல்லா இருக்கான். என்னைக்கு பற்றி கவலை இல்லை, நானும் இவங்களுக்கு சிரமம் கொடுக்குறல. இவங்களால தான் எனக்கு சிரமமே. அவங்க வராங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அவங்க வராங்கன்னு இல்லை மேடம், எப்போ பார்த்தாலும் டென்ஷன். இன்னொரு தங்கச்சி உங்க கூட இருக்காங்க? இன்னொருத்தர் இருக்கிறா. அவங்களும் அதை நான் என் பிள்ளை மாதிரியே தான் பார்த்தாச்சு. அது முடிஞ்சு போச்சு. அவங்க அவ்வளோ மேட்டரையும் இவனும் இல்லை, எல்லாமே. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவள் எப்படின்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் மேடம். அவன் ஒன்றுக்கு உதவாக்கறானா இருக்கிறான், வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது. அவங்க ஃபேமிலி அண்ணன் தம்பி எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, இவரை மட்டும். இதனால் அவங்கக்கிட்ட கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க பொறுப்பை எடுத்துக்க முடியாது ஃபீல் பண்ணி? என்னால் முடியாது மேடம். நானே எப்படின்னா, நானும் உட முடியாது மேடம். அதனால் திருப்பி கொண்டாந்து என்னகிட்ட சுமையை நான் எப்படி செய்வேன், நீங்களே சொல்லுங்கள்.